கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ராகவா லாரன்ஸ் அவர்களோட வீட்டுக்கு மிகப்பெரிய பார்சல் ஒன்று அனுப்பியிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. எதற்காக அனுப்புனாரு, அதுல என்ன இருந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கேப்டன் அவர்கள் ஒரு நல்ல நடிகர், அரசியல்வாதி அப்படிங்கறத தாண்டி நல்ல மனிதர் அப்படின்னு எல்லாத்துடையுமே பேர் எடுத்ததுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா அவர் செஞ்ச உதவிகள் தான். சிறியவர்ல இருந்து பெரியவர் வரை எல்லாருக்குமே சரிசமமா உதவி செஞ்சிருந்தாரு. விலங்குகளுக்கு கூட அவர் ஏகப்பட்ட உதவிகள் பண்ணியிருக்காரு. அந்த வகையில அவர் உயிரோட இருக்கும் போதும் சரி இல்லாத போதும் சரி அவர் செய்த விஷயங்கள் ரெகுலரா நடக்கணும் அப்படிங்கிறது அவங்க வீட்டார்ட்ட தெரிவிச்சிருக்காரு. அதனால தான் ராகவா லாரன்ஸ் அவர்களோட வீட்டுக்கு பார்சல் போயிருக்கு. கேப்டன் அவர்கள் உயிரோட இருக்கும் போது ராகவா லாரன்ஸ் அவர்கள் நடத்துறாரு இல்லையா ஒரு ஆசிரமம், அந்த ஆசிரமத்துக்கு ஏகப்பட்ட ஹெல்ப் பண்ணியிருக்காரு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அந்த குழந்தைகளோட படிப்புக்காக புஸ்தகம், நோட்டு, லெட் பென்சில் அப்படின்னு ஒரு பாக்ஸ்ல எவ்ரி இயர் வந்து அவர் அமுச்சு விட்டுருவாராமா. அந்த வகையில் இந்த வருடம் அது போகிறதுக்கு முன்னாடி அவர் இறந்துட்டாரு. ஆனால் நான் இருந்தாலும் இல்லைனாலும் இதை பண்ணுங்க அப்படின்னு அவங்க வீட்டார்கள்ட்ட சொன்னதுனால எவ்ரி இயர் இதுக்கப்புறம் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அதை அனுப்ப போகிறாங்க அப்படின்னும், அந்த வகையில் இந்த வருடத்துக்கான பொருட்கள் எல்லாம் அவங்க ராகவா லாரன்ஸ் அவர்களோட வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இது மாதிரியான உதவிகள் எல்லாமே கேப்டன் அவர்கள் தொடர்ந்து பல தடவை பண்ணியிருக்காரு. ஆனால் வெளியே தெரியல. அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த உதவிகள் எல்லாம் இப்போ ஒன்னொன்னா வெளியே வந்துகிட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, ஆக்டர் ராகவா லாரன்ஸ் ரீசெண்டாக கேப்டன் அவர்களோட வீட்டுக்கு சென்று அவரோட உருவப்படத்துக்கு மாலை அணிவிச்சு தன்னோட கடைசி மரியாதையை செலுத்தியிருந்தாரு. மேலும் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, கேப்டன் உயிரோட இருக்கும்போது பல புதிய ஹீரோக்களை உருவாக்கியிருக்காரு, கெஸ்ட் ரோல் பண்ணி கொடுத்து அவங்கள வளர்த்து விட்டுருக்காரு. அவரோட பையன் சண்முக பாண்டியன் இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த டைரக்டர் மனசு வச்சா சண்முக பாண்டியன் கூப்பிட்டாருன்னா கண்டிப்பாக அந்த படத்தில் ஃபைட் சீனோ அப்படின்னா டான்ஸோ இல்லை கெஸ்ட் ரோலோ வந்து பண்ணி கொடுக்க நான் தயார். அதே போல் அவர் கூட நடிக்கவும் நான் தயார். கதை இருந்தால் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. இது கேட்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.